வணக்கம் அப்ரஹாம். தமிழ்நாட்டையே உலுக்கி வந்து கொண்டிருக்கும் நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமாரின் மர்ம மரணம் இதுவரை எந்த ஒரு முடிவிற்கும் வரவில்லை. பலமுறை இது குறித்து விரிவான செய்திகளை தொடர்ந்து சத்தியம் தொலைக்காட்சி வெளியிட்டு வருகிறது. இந்த நிலையில் அவர் மரணம் அடைந்து 20 நாட்களான நிலையில் இன்று இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் அறிவுறுத்தி உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. கடந்த 20 நாட்களாக இந்த வழக்கு குறித்து தீவிர விசாரணை நடந்து வரும் சூழலில் தற்போது இந்த வழக்கை சிபிசிஐடி வசம் மாற்றப்பட்டு விட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விசாரணை பல்வேறு கோணங்கள் 12 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு 10 டிஎஸ்பிக்கள் தலைமையில் பல்வேறு விசாரணை அதிகாரிகள் மூலம் பல்வேறு சோதனைகள் நடத்தப்பட்டு அறிவியல் பூர்வமான சோதனைகள் நடத்தப்பட்டு இதுவரை இது கொலையா தற்கொலையா என எந்த முடிவிற்கும் வர முடியாத நிலையில் இந்த வழக்கை இன்று சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழக காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். ஜெயக்குமார் வழக்கை ஏற்கனவே 12 தனிப்படைகள் விசாரித்து வந்தன. அறிவியல் பூர்வமான சோதனைகள், பிரேத பரிசோதனை அறிக்கை, அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையின் விவரங்கள் 2வது ஒப்பீனியனுக்கும் சென்னைக்கு அனுப்பப்பட்டதாக தென்மண்டல ஐஜி கண்ணன் செய்தியாளர்களிடம் பேசும்போது தெரிவித்தார். அதற்கு பிறகும் பல்வேறு கோணங்களில் விசாரித்தும் இந்த வழக்கு ஒரு முடிவிற்கு வரவில்லை. கொலை செய்தார்களா இல்ல அவர் தற்கொலை செய்து கொண்டார்களா, தற்கொலை செய்து கொண்டால் காரணம் என்ன, கொலை செய்தவர்கள் யார் என்ற மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் இந்த முடிவு இன்று எடுக்கப்பட்டதாக தமிழக காவல்துறை வட்டாரங்களில் இருந்து வெளிவந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே கூடுதல் காவல்துறை தலைமை இயக்குனர் டேவிட்சன் தேவ் ஆசீர்வாதம் நேற்று திருநெல்வேலிக்கு வந்திருந்தார். திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசன் உடன் அவர் ஆலோசனையில் ஈடுபட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. பல்வேறு கோணங்களில் விசாரிக்கப்பட்டும் அறிவியல் பூர்வமான சோதனை முடிவுகள் வந்தும் எந்த ஒரு முடிவிற்கும் இந்த வழக்கு வராத நிலையில் இன்று காலை இதனை அடுத்த கட்டமாக மேலும் புலன் விசாரணை மீண்டும் முதலில் இருந்து தொடங்கி சிபிசிஐடி போலீசார் இதை கண்டுபிடிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் தமிழக காவல்துறை தலைமை இயக்குனர் சங்கர் ஜிவால் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறார். இதில் இன்னும் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் பலர் இருக்கிறார்கள் என்றும் பல்வேறு கோணங்கள் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கின்றன என்றும் தகவல்கள் வெளியாகி தற்போது மிகப்பெரிய பரபரப்பை தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தி இருக்கிறது. அரசியல் அழுத்தங்கள் இல்லை என்றும் விரிவான சுதந்திரமான விசாரணை நடைபெற்று வருகிறது என்று நெல்லை எஸ்பி சிலம்பரசன் தெரிவித்திருந்த நிலையில் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. மாநில காவல்துறையின் ஒரு பிரிவாக சிபிசிஐடி இருந்தாலும் மாவட்ட காவல்துறையால் இதில் அடுத்த லெவலுக்கு அடுத்த கட்டத்திற்கு நகல முடியவில்லையா என்ற கேள்வியையும் இந்த சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட இந்த வழக்கு தற்போது அந்த கேள்வியையும் எழுப்பி இருக்கிறது. சிபிசிஐடி விசாரணை ஆரம்பித்தால் தகவல்கள் எதுவும் வெளிவரதுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட பின்னர் அது சம்பந்தமான அனைத்து விவரங்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், விசாரணை எப்படி போகிறது என்ற எந்த தகவல்களையும் பொதுவாக பெற முடியாது. அந்த வழக்கு ஒரு முடிவிற்கு வந்த பிறகு அல்லது நீதிமன்றத்தில் அவர்கள் கொடுக்கும் தகவலை வைத்துதான் தெரிய முடியும். இன்னும் இந்த வழக்கில் பல்வேறு மர்ம முடிச்சுகள் விளக்கப்படாமலேயே இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட இந்த நிலையில் இந்த வழக்கின் தன்மை குறித்து பொதுவாக பேசப்பட்டு வருகிறது. அப்ரகாம்.